இந்த ஞானஸ்தான கட்டளைக்கு கீழ்ப்படிகிறதுக்கு ஒப்பு கொடுத்த அருமையான தேவ பிள்ளைகளுக்காக நாம் துதிக்கிறோம். இந்த நாளில் ஞானஸ்தானம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து இப்போ நாம் தியானிக்கலை. நம் மத்தியில் உள்ளவர்களுக்கும் ஆன்லைனில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஸ்தல சபையாருக்கும் மெய்யான மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகள் உண்டா அப்படிங்கிறத உங்களை செக் பண்ணிங்க. நம் மத்தியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த சகோதரர் சகரியா புனன் அவர்களுடைய எழுதினதான நல்லதோர் அஸ்திவாரம் புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க. அதை ஒரு தடவைக்கு இருமுறை பல முறை நீங்கள் பார்த்து மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகள் மெய்யாகவே மனம் திரும்பி இருக்கிறனா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம்ம மத்தியில் இங்கே உள்ளவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் அந்த நாட்கள் எல்லாம் இப்படிலாம் யார் நமக்கு கிளாஸ் எடுத்தா, ஏதோ ஒரு வெளிச்சம், அவ்வளோதான். இயேசுவை விசுவாசித்தோம், ஏதோ வெளியரங்கமாக ஒன்று ரெண்டு சில காரியங்கள் அப்படி மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே உளுந்து எழுதிருச்சு, பிறண்டு எழுதிச்சு, என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கு உள்ளவர்களுக்கு இவ்வளவு வேதமும் வெளிச்சமும் நல்ல ஆழமாய் அஸ்திவாரம் போடும்படிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மெய்யான மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகள் அப்படிங்கிறத நான் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் கனிகள். இந்த கனிகள் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் உங்களை ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு சிலர் நம்ம மத்தியில் புதிதாக வந்திருக்கலாம். இன்றைக்கி வெளியில் உள்ள கிறிஸ்தவம் எதை சொல்லுகிறதுங்கிறத சொல்கிறேன். நாம் அதற்கு முன்னதாக ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காலையில் நாம் நீண்ட செஷனாக இல்லாதபடிக்கு 2 கூடுகையாக நாம் காலையிலே கூடுவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், திருப்புங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம். பதிமூன்றாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் வசனத்தை ஒரு சிலர் புதிதாய் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் பெறலை, இந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை அப்படின்னா இந்த வசனங்களெல்லாம் உங்களுடைய சொந்த கண்களினால் நீங்கள் வேத வசனத்தை பார்க்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பார்த்துக்கிட்டீங்களா? யோசிப்பு ஒரு நிமிஷம் வரியா, சின்ன ஒரு டெமோ உங்களுக்கு அப்படியே மைண்டில் பதிஞ்சிடும். அப்படி தான் ரெண்டுங்க அப்படி. ஓகே, பாருங்கள் 13ஆம் வசனம், எபேசியர் 1:13. யோசேப்பு என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்போ நான் அவருக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறேன். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவருக்கு நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யார், தேவனுடைய குமாரன் எதுக்காக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார், நான் யார், இயேசு எதுக்காக மரித்தார், என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது, அவர் எனக்காக பலியானார், அவர் மரித்தார், உயிர்த்தார், இப்படிங்கிறதான ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இவருக்கு நான் அறிவிக்கிறேன். இவருக்கு நான் ஒரு காஸ்பல் கொடுக்குறேன், ஒரு சுவிசேஷத்தை கொடுக்குறேன். யோசேப்பு என்ன செய்கிறார் அப்படின்னா, பாருங்க, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்ட உடனே அவருக்கு ஒரு விசுவாசம் வருது. தேவன் அவருக்கு ஒரு விசுவாசத்தை அருளுகிறார். விசுவாசத்தை அவர் உண்டு பண்ணலை. நோ ஒன் கேன் ப்ரொடியூஸ் ஃபெய்த்.
விசுவாசம்ங்கிறது ஈவு, தேவன் அருளுகிற ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? கிராண்டட், அருளப்படுகிறது. இந்த சுவிசேஷம் அவர் அறிவிக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை அவர் என்ன செய்கிறார்? விசுவாசிக்கிறார். தேவன் அருளின விசுவாசத்தினால், ஓ பிரைஸ் தி லார்ட், இயேசுவே நீ இரட்சகர், நான் பாவி, என்னுடைய பாவத்துக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக நீங்கள் பலியானீங்க, உங்களோட அன்பை நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்தை எல்லாம் உன் மேலே சுமத்துறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இவர் விசுவாசி ஆகும் பொழுது, அடுத்த வசனம் பாதி பாருங்க, விசுவாசி ஆனபோது பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன போடப்பட்டார்? எல்லாரும் படிச்சிங்களா? என்ன போட்டார்? நல்ல கவனிங்க. இது என்னுடைய இதெல்லாம் அப்படி நம்ம மைண்ட் இமேஜின். ஆண்டவர் ஒரு முத்திரை போடுறார், இவருக்கு ஒரு முத்திரை போடுறார். பரிசுத்தம் விசிபிளாக இருக்காது, இப்படிலாம் விசிபிளாக அடையாளமாக வெளியரங்கமாக தெரிகிற மாதிரியெல்லாம் இல்லை, ஒரு முத்திரை. என்ன முத்திரை அப்படின்னா கீழே பாருங்க, 14 வசனம், நீ எனக்கு சொந்தமானவன். பிரைஸ் தி லார்ட். எப்படி வேதத்தில் வாசிக்கிறோம்ல, அந்த முத்திரை என்ன அப்படின்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன செய்யப்படுவார்கள்? மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி வச்சுங்களேன், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரை போடுறார். யோசேப்புக்கு ஒரு முத்திரை போடுறார். என்ன முத்திரை போட்டார் அப்படின்னா, யூ ஆர் மைன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ என்னுடைய பிள்ளை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பூமிக்கு அனுப்பிச்ச என்னுடைய குமாரனை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டல்ல, ஆகையினால நீ எனக்கு சொந்தமானவன் என்று பரிசுத்த ஆவியானவர் முத்திரை குத்துறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சைடு, ஒரு நாணயத்தினுடைய ஒரு சைடு முத்திரை. அடுத்தது பாருங்க, 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு என்னவாயிருக்கிறது? முத்திரையாயிருக்கிறது. இப்போ 19ஆம் வசனத்தில் இன்னொரு முத்திரையை குறித்து வாசிக்கிறோம். இன்னொரு முத்திரை, அந்த முத்திரை வேற முத்திரை இல்லை, அந்த முத்திரை என்னதான் சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் யாரை அறிவார்? தம்முடையவர்களை அறிவார். எபேசியரில் வாசிச்சது நீ எனக்கு சொந்தமானவன். தீமோத்திக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். இங்கே என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த முத்திரை என்னன்னா, நீ என்னுடையவன். கர்த்தர் சொல்லுவார் நீ என்னுடையவன். எப்ப அப்படின்னா, அதில் வசனத்தை பாருங்க, என்னுடைய நாமத்தை நீ விசுவாசிச்சல்ல, நான் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சல்ல, சத்திய வசனத்தை ஏற்று விசுவாசிச்சல்ல, நீ என்ன செய்வ அப்படின்னா, அப்படி சொல்லுகிற எவனும் எதை விட்டு விலகுவான்? எதை விட்டு? அநியாயத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, விக்கிரகத்தை விட்டு, சாக்கடையை விட்டு அவன் என்ன செய்வான்? விலகுவான். ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், கிறிஸ்துவை அறிவிக்கிறான், கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லுகிறான், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். இப்ப இனிமே அநியாயம், அக்கிரமம், உலகம், பாவம், சாக்கடையிலிருந்து நான் விலகிட்டேன் அப்படிங்கும் பொழுது இப்ப பாருங்க, ஆவியானவர் மறுபடியும் என்ன செய்யறார் சொல்லுங்க? ஒரு முத்திரை போடுறார். நீ என்னுடையவன் அப்படிங்கிறார். இதுதான் ஃபுல் காஸ்பல். நிறைய பேர் அநேகர் இயேசுவினிடத்தில் வருகிறவர்கள் எபேசியர் 1:13 நிற்கிறாங்க. எது?
விசுவாசிக்கிறதுக்கு என்ன காசா பணமா? ஓசி தானே. விசுவாசிச்சுட்டு போகிறேன், போ, விசுவாசிச்சுட்டு போகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்னொரு பார்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, எதை விட்டு விலகணும்? மனம் திரும்புதல். ஒரு பார்ட் விசுவாசம், இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். பாவத்தை விட்டு, உலகத்தை விட்டு, விக்கிரகத்தை விட்டு, இந்த மண்ணுக்குரியவைகளையே தேடிக்கிட்டு இருக்கிறத விட்டு மனம் திரும்புதல், அநியாயத்தை விட்டு விலகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்னா மறுபடியும் முத்திரையிடுறார். நீ என்னுடையவன், உன்னை நான் அறிவேன். இப்போ எத்தனை முத்திரை இப்போ சொல்லுங்க பாப்போம். ஒன்று எதுக்காக உண்டான முத்திரை, ஒன்று எதுக்காக உண்டான முத்திரை? நீங்கள் தான் சொல்லணும். ஒன்று விசுவாசிக்கிறதுக்காக உண்டான முத்திரை, இன்னொன்று என்னது? அநியாயத்தை விட்டும், அக்கிரமத்தை விட்டும், உலகத்தை விட்டும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு விலகினதற்காக உண்டான முத்திரை. இப்போ ஒரு முத்திரை இருக்கு, இன்னொரு முத்திரை இல்லை அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, நீ என்னுடையவன்லாம் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். அந்த விசுவாசம் செல்லாது, அந்த முத்திரை செல்லாது, மீட்கப்பட முடியாது. கர்த்தர் சொல்லுவார், நோ 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 நோ, நீ என்ன விசுவாசிக்கிற அப்படிங்கிறதுக்காக உண்டான முத்திரையை வச்சுக்கிட்டு இருக்காத. இன்னொரு முத்திரையும் உன் வாழ்க்கையில் வேணும். அநியாயத்தை விட்டு நீ மனம் திரும்பி இருக்கணும். அப்போதான் கர்த்தர் என்னுடையவன், நீ எனக்கு சொந்தமானவன் சொல்லுவார். ஓகே, குட், தேங்க்யூ. யோசேப் நம்மளோட கொஞ்ச நாள் நின்னார். ஓகே ஓகே, தேங்க்யூ. அருமையானவர்களே, there are two parts. ஒன்று, அநேகருடைய வாழ்க்கையில், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர், இது எத்தனை தடவை நான் திரும்ப சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். எத்தனை தடவை சொன்னாலும் நான் ஐம் ரெடி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தில் சைமன் அப்படிங்கிற சீமோன், சைமன் என்ற ஒரு மெஜிஷியன், ஒரு மந்திரவாதி. அவன் 13ஆம் வசனத்தில் பாருங்க, 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீமோன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். விளங்கிட்டீங்களா? அவன் என்ன செஞ்சான்? அவன் விசுவாசித்தபடினால் அவனுக்கு ஒரு முத்திரை ஒன்று விழுந்திருக்கும் இல்லை? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை சமாரியாவில் பிலிப் சுவிசேஷகன் மூலமாய் அவன் ஒரு சத்திய வசனத்தை கேட்டு அவன் விசுவாசி ஆனபொழுது அவனுக்கு ஒரு முத்திரை இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஓகே, இப்போ என்ன செஞ்சிருக்கணும்? இன்னொரு முத்திரை அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்திருக்கணும்? நீங்கள் தான் சொல்லணும். என்ன? அநியாயத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கணும்? விலகி இருக்கணும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. பீட்டர், பேதுரு, அப்போஸ்தலன், ஜெருசலேமிலிருந்து வந்ததான பேதுரு அவனை நிதானிச்சிட்டார். என்ன அப்படின்னா 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு மேன், நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக என்ன செய்கிறேன், காண்கிறேன். இதை யாரால காண முடியல அப்படின்னா சமாரியாவில் உள்ளதான சுவிசேஷகனாகிய எவாஞ்சலிஸ்ட் பிலிப்புனால என்ன செய்ய முடியல, காண முடியல. அப்ப ஆதி திருச்சபையில் 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே ஒரு குணப்படாத ஒரு மனுஷனுக்கு தண்ணி ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட நிகழ்வு வேதத்தில் உண்டா? எஸ். ஆவியானவர் அப்படியே பச்சையா எழுதி வச்சுட்டார் பாருங்க. அதான் நடபடிகள். அதுதான் நடபடிகள். உள்ளதுன்னு எழுதி வச்சுட்டு அதை அவருக்கு நிதானிக்கல. பாவம். தண்ணி ஞானஸ்தானம் ஒருவர், அருமையானவர்களே, என்னுடைய முகத்தை பாருங்க. தண்ணி ஞானஸ்தானம் சீமோன் மந்திரவாதி நிதானிக்க தெரியாத ஒரு சுவிசேஷகனாகிய பிலிப்புவினால் அவன் தண்ணி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டது போல
ஆதி திருச்சபையிலே நடந்திருக்கு. அதுபோல நம் மத்தியிலும் அவர்களை காட்டிலும் நாம் பெரியவர்கள் அல்ல. சிலர் என்ன செஞ்சிடக்கூடும் அப்படின்னா, தண்ணி ஞான ஸ்தானத்தை கொடுத்திருக்க முடியும், நீங்களும் எடுத்திருக்க முடியும். ஆனால் அநியாயத்தை விட்டு விலகல, இன்னொரு முத்திரையும் பெறல அப்படின்னா, ஓ தண்ணி ஞானஸ்தானம் எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் தேவன் எதை கொடுக்க மாட்டார் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியை வாழ்க்கையில் அவங்க பெறவே முடியாது. சொல்லிட்டார் பாருங்க, 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 20ஆம் வசனத்தில் இல்லை 21, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த பரிசுத்த ஆவியானோரை பெற்றுக்கொள்கிற விஷயத்தில் உனக்கு என்ன இல்லை? உனக்கு பங்கும் இல்லை, உனக்கு பாகமும் இல்லை. போ, அவ்வளோதான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்ன வாழ்க்கை வாழ முடியும்? ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாது. ஆண்டவருக்கு முதல்ல சாட்சியாகவே இருக்க முடியாது, பரிசுத்தமாகவே இருக்க முடியாது. அப்போ தங்களை தாமே ஏமாற்றி கொள்வது. ஸோ இது ரெண்டும் இட் ஷுட் பி கப்பிள்டு. இது ரெண்டு சேர்ந்தே இருக்கணும். ஒன்று விசுவாசம், இன்னொன்று மனம் திரும்புதல். ஒன்று இருக்குது ஆனால் இன்னொரு பார்ட் இல்லை அப்படின்னா, அருமையானவர்களே, அந்த முத்திரை செல்லாது. கர்த்தர் நீ எனக்கு சொந்தமானவன், நீர் என்னுடையவன் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்ய முடியாதுன்னா சாட்சி கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியும் கொடுக்க முடியாது. என்ன தண்ணி ஞானஸ்தானத்தை இருந்தால் எடுத்திருந்துருக்கலாம். அதனால தான் நம் மத்தியில் அநேகருடைய வாழ்க்கை ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு, என்ன கவனிக்கிறீங்களா, வண்டி எப்படி போகணுன்னா இப்படி போகணும், அப்படி இப்படி போயிருக்கணும். அப்படி அன்றைக்கி அந்த ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு இருந்த அந்த 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 குதூகலம், அந்த அப்படியே அப்படியே ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் ஞானஸ்தானம். இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டு, சிலர்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. என்ன பரபரப்பு! வாங்க ஜாதி ஜனெல்லாம் வாங்க, பாருங்க, நல்ல பப்பரப்பேம் பாருங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுங்க. நான் ஞானஸ்தானம் அப்படியே அந்த டெம்போ ஃபுல் டெம்போ ஏறி இருக்கணும்ல. 10ஆவது நாள் பார்த்தா படுத்துட்டான். அப்போ என்ன இல்லை அப்படின்னா, இன்னொரு பார்ட் இல்லை. அதே உலகம், அதே உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், அதே விக்கிரகம், அதே கசப்பு, அதே வைராக்கியம், அதே சண்டை. தேவன் சபை கூடி வந்தாங்களேன்னு பார்த்தா, ஞானஸ்தானத்துக்கு முன்னால் வரைக்கும் சபை கூடுதல் பார்த்தா ஃபுல் அட்டண்டன்ஸ். அப்புறம் பார்த்தா ஆடிக்கு ஒன்று, அமாவாசைக்கு ஒன்று, சபை கூடுகை இல்லை, வேதத்தின் மேல் பிரியம் இல்லை, அந்தரங்கத்தில் ஜபம் இல்லை, சகோதர ஐக்கியம் இல்லை, எல்லாம் படுத்து கிடந்துச்சுன்னு வச்சுங்க. தட்ஸ் த கிளியரஸ்ட் ப்ரூஃப். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ டெல் யூ ஃபேஸ் டு ஃபேஸ், முகமுகமாய் உங்களை பார்த்து சொல்கிறேன், டோன்ட் பி டிசீவ்டு, உங்களை வஞ்சித்து கொள்ளாதிருங்கள். தட்ஸ் நாட், அது ஃப்ரூட்டே இல்லை, அது மனம் திரும்புதலே கிடையாது. தனி ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்க, ஓகே கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். கொடுத்தவங்க காரியமே கிடையாது. எவாஞ்சலிஸ்ட் பிலிப்பு கூட தான் கொடுத்துட்டார், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சு வந்துடு. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8, இவனு மந்திரவாதி தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம். இன்னொரு மந்திரவாதி ஆவியானவர் எப்படி வச்சிருக்கார் பாரு. 8ல் ஒரு மந்திரவாதியை வச்சிருக்கார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு மந்திரவாதிகளை வச்சிருக்கார். சேம் எப்படி மனம் திரும்பியிருக்காங்க பாருங்க. எபேசுவில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் இங்கே வாசிக்கிறோம், 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இது எபேசுவில் குடியிருந்த கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் இதான் என்ன கேட்குது பாருங்க. ஏற்கனவே விசுவாசிச்சிட்டாங்க. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் மனந்திரும்பினதற்கு ஏற்ற செய்கைகளை வெளிப்படுத்தியும் காண்பித்தார்கள். அந்த வசனத்தை உங்களுக்கு இப்படி வாசி காண்கிறேன். எப்படி பாருங்க, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை, டீட்ஸ் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், என்ன செய்கைகளை, மனந்திரும்பினதற்கு ஏற்ற செய்கைகளை வெளிப்படுத்தி, மூலம் முடுக்கல வச்சுக்கிட்டு இருக்கல, எல்லாருக்கும் தெரியும்படிக்கு வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அது என்ன செய்கை அப்படின்னு கீழே இருக்கு பாருங்க. மாயவித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர், 1 2 இல்லை, அநேகர்
தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து, பிளாக் மேஜிக், தங்களுடைய அதெல்லாம் லட்சமான பணங்கள், அதெல்லாம் எல்லாருக்கும் முன்பாக அந்த புஸ்தகங்களை என்ன செய்தார்கள்? சுட்டெரித்தார்கள். அவைகளுடைய கிரயம், அதனுடைய விலை 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இன்னைக்கெல்லாம் எவ்வளோ டாலர், எவ்வளோ எத்தனை கோடி, எவ்வளோ லட்சம் தெரியல பாருங்க. போட்டு எரிச்சிட்டான் பாரு. இது சத்துருடைய சாத்தானுக்கு அடுத்த கிரியைகள். இதை சுட்டெரிக்கிறேன். தங்களுடைய மனந்திரும்புதலுக்கு இப்போ நம்ம சொல்லுவோமா? இப்போ இந்த 18ஆம் வசனத்தில் எபேசியர் 1:13 இருக்கு, 2 தீமோத்தேயு 2:19 இதில் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு வேத வசனத்தோடு காண்பிக்கிறேன். எபேசியர் 1:13 இருக்கு. என்ன செய்தார்கள்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகி விசுவாசத்தை கேட்டு அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் என்ன போடப்பட்டார்கள்? முத்திரை போடப்பட்டார்கள். ஓகே, ஒன் சைடு. தி அதர் சைடு என்ன அப்படின்னா, தங்கள் அநியாயத்தை விட்டும், அக்கிரமத்தை விட்டும், பாவத்தை விட்டும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டும், இருளை விட்டும் என்ன செய்தார்கள்? வெளியில வந்தார்கள். வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். எல்லாரும் அதனுடைய செய்கை என்னன்னு கேட்டா, சுட்டெரிச்சாம்பார். அவ்வளோதான், ஃபினிஷ். அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன முத்திரையும் போடுவார்? இப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற முத்திரையும் போடுவார். பிரைஸ் தி லார்ட். திஸ் இஸ் காஸ்பல், திஸ் இஸ் ஃபுல் காஸ்பல். இப்போ எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 30வது வசனம். எபேசியர் 4:30. நிப்பாட்டிங்க, மறுபடியும் திரும்ப வாசிப்போம் அதையே. மீட்கப்படும் நாளுக்கென்று. அருமையானவர்களே, முத்திரை இருக்கணும். முத்திரை நிறைய பேருக்கு முத்திரை அழிஞ்சு போச்சு. சும்மா 1.5 நாள் அந்த தராசு படிகள் இருக்குல்ல, தராசு படிகளுக்கெல்லாம் அந்த மளிகை கடை வியாபாரிகள், இந்த கடை வச்சுருக்கிறவங்கலாம் போய் என்ன போட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு எல்லாம் தெரியாது. இன்றைக்கெல்லாம் டிஜிட்டலாக போயிட்டுருக்கெல்லாம் இன்றைக்கி இல்லை, முத்திரை போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த கல்லுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏன்னா சீல் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வருஷமும், அது 1 வருஷமா 6 வருஷமா நமக்கு தெரில, போய் பார்த்தா அந்த படிக்கல்லுக்கு பின்னால் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா முத்திரை அடிச்சிருக்கோம். ஏன்னா தேஞ்சு போயிருக்கோம், அதனுடைய வெயிட்டு நிறை தேஞ்சு போயிருக்கலாம், தேய்ச்சிருக்கலாம், வச்சு தேய்ச்சிருக்கலாம். 1 கிலோன்னு போட்டிருக்கோம், 500 கிராம்னு போட்டிருக்கோம். ஆனால் 500 கிராம் இருக்காது. என்ன செஞ்சுருக்கலாம்? அதை தேய்ச்சிருக்கலாம், தேய்மானம் ஆகிருக்கலாம். அப்போ கடைக்கு கொண்டு போகணும், அந்த வர்த்தகருடைய சங்கத்துக்கு போய் அங்கே அதிகாரிகள்கிட்ட போய் அதில் மறுபடியும் வெயிட்டு போட்டு, இது என்ன தான் அது? சாதாரண ஒரு தராசுக்கும் ஒரு படிகளுக்குமே அதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன செஞ்சிடக்கூடாது, குறையக்கூடாதுங்கிறதுக்கு என்ன குத்துறானுங்க பாருங்க, முத்திரை குத்துறான். பரலோக தேவன் நம்மளை சும்மா விட்டுருவார்? நித்தியத்துக்கு விட்டுருவார்? அருமையானவர்களே, பெற்ற முத்திரையை வருத்தத்தோடு சொல்கிறேன், சிலருக்குலாம் முத்திரை இல்லாமல் போயிடுச்சு. முத்திரை போயிடுச்சு, முத்திரை இல்லாமல் இருக்கிறார்கள். சிலருக்கு அழிஞ்சிருச்சு, சிலருக்கு மறைஞ்சு போச்சு. வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீர்கள்? துக்கப்படுத்தாதீர்கள். ஒரு ஸ்டேஜில் துக்கப்படுத்துவோம், இன்னொரு ஸ்டேஜில் வேதத்தில் வேத வார்த்தைகள் எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறேன். தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் இருக்கு. இன்னொரு இடத்துல 1 தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம், அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல தேவனுடைய பரிசுத்த ஆவியை எதிர்த்து நில்லாதிருங்கள் இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன போட்டிருக்கு? கிருபையின் ஆவியை என்ன செய்யாதீர்கள்? நிந்திக்காதீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக போயிட்டே இருப்பான். முதல்ல துக்கப்படுத்துவோம், ஆவியானவரை துக்கப்படுத்துறது, அப்புறம் அவிச்சு போடுறது, ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறது, அப்புறம் ஆவியானவரே என்ன செய்யறதுன்னா கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது. இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதான்.
எந்த பாவமும் மனுஷனுக்குமாரனுக்கு விரோதமாய் பேசப்படும் எதுவும் அவனுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படும் பாவம் என்ன செய்வதில்லை, அவனுக்கு மன்னிக்கப்படாது. எஸ், ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அவங்க கிருபையின் ஆவியவே அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? நிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கேருந்து ஸ்டார்டிங் அப்படின்னா துக்கப்படுத்துறதுல ஆரம்பிக்கிறது. அப்படியே கிராஜுவலாக போய் 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 ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. இவரெல்லாம் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள். பிரியமானவர்களே, நாம் பயந்திருப்போம். ஓகே, அப்போ ஒரு மனந்திரும்புதல் அப்படின்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 19 வாசித்தது போல தான். ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் மனந்திரும்புதல். அநியாயத்தை விட்டு நாம் என்ன செஞ்சுருக்கணும்? விலகி இருக்கணும். ஓகே, ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மெய்யான மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒவ்வொன்றுத்தையும் நான் விரிவாய் நான் சொல்லலை, நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. முதலாவது ஃப்ரூட். நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படிதான் நீங்கள் மனம் திரும்பியிருக்கீங்க அப்படி மனுஷனுடைய சாட்சியை எதிர்பார்க்காதீங்க. மனுஷனுடைய சாட்சியை எதிர்பார்க்காதீங்க. பிரதர் நீங்கள் நல்லா மனம் திரும்பியிருக்கீங்க பிரதர் அப்படின்னு யார் அது காரியமே கிடையாது. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி, நீங்கள் பெற்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு திருவுளம் பெற்றுவார். நீ மெய்யாகவே நீ மனம் திரும்பியிருக்க அப்படின்னு அவர் சொல்லணும். அப்படி சொல்லுவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதற்கு இந்த கனிகள்லாம் இருக்கான்னு உங்களை செக் பண்ணிங்க. நம்பர் 1, மனஸ்தாபப்படுறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். அந்த இதை கூட நீங்கள் காமிக்கலாம், போட்டிருக்கீங்களா? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரூட் அப்படின்னா எடுத்தவங்க பார்ப்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 20 ஆண்டு சொல்கிறார் பாருங்க. 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து உங்களை அழைச்சி வந்து உங்களை சகல ஊர்களிலிருந்தும் தேசங்களிலிருந்தான் சேர்த்து உங்களை என் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். எது சுய தேசம்? இதுதான் தேவனுடைய வீடு தான். தேவனுடைய சுய தேசத்திற்கு உங்களை நான் கொண்டு வருவேன். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலமாகி உங்களுடைய திருவசனத்தை உங்கள் மேல் தெளிப்பேன். சுத்தமான ஜலம், அவருடைய திருவசனத்தை உங்கள் மேல் நான் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு புதிய இருதயத்தை நான் கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது உங்களுடைய பழைய மனுஷனை உங்களிடத்திலிருந்து நான் என்ன செய்வேன்? இந்த கல்லான மனுஷன், இந்த பழைய மனுஷன் உங்களிடத்திலிருந்து நான் எடுத்து போட்டு சதையான இதயத்தை, புதிய மனுஷனை உங்களுக்கு நான் கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன். உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களில் கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் நான் பண்ணுவேன். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் கிரியை ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு மறுபிறப்பினுடைய அனுபவம் நடந்துருச்சு அப்படின்னா ப்ரூஃப், நிரூபணம் என்ன அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க. இதுதான் 31ஆம் வசனம். அப்பொழுது கல்லான இருதயம் நீங்கி சதையான இருதயம் ஒருத்தனுக்கு வந்துருச்சு, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா 31ஆம் வசனம் முதலாவது அவனுக்குள்ள நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பொல்லாத வழிகளையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே நீங்கள் வெறுப்பீர்கள். அதாவது என்ன கவனிக்கிறீங்களா? சி, இப்படி ஒரு பொழப்பு பொழைச்சிருக்கமே, என்னையே அருவருக்காம. எஸ், நான் 21 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். 21க்கு முன்னால் இதான் என்னோடய ஹிஸ்ட்ரி. என்ன அப்படின்னா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. என் ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. பொல்லாத வழி, தகாத கிரியை, அக்கிரமம், அருவருப்பு. இப்போ இன்றைக்கி நினச்சி பார்த்தாலே, திரும்பி பார்த்தாலே என்ன செய்ய வேண்டியது? அரோசிக்க வேண்டியதாக இருக்கு.
அப்படி அருவருக்கிறது. சே, இப்படி ஒரு போல பொழைச்சிருக்காங்க. ஆண்டவரே பரவாயில்ல, 21 வயசுலையாவது ரட்சிக்கப்பட்டனே. இல்லைன்னா இன்னும் எவ்வளோ கேடான வாழ்க்கையை நாம் இன்னும் எவ்வளோ செஞ்சுருந்துருப்போம், எவ்வளோ சாக்கடையில் எவ்வளோ குழியில் கடந்துருந்துருப்போம். எஸ், அந்த வாழ்க்கையை அப்படி நினச்சி பார்க்கும்பொழுதே இன்னைக்கு நினச்சாலும் அரோசிக்கிறது. தெரியல, தேவனை அறியல, மெய்யான தேவனை அறியல, எதையும் விக்கிரகத்தையும் கல்லையும் கட்டையும் என்ன செஞ்சிட்டோம், அதான் பக்தின்னு நினச்சி போயிட்டோம். தெய்வ பயத்தை கொடுத்து யார் பேரண்ட்ஸ் நமக்கு என்ன செஞ்சு கொடுக்கல, போதிச்சு கொடுக்கல. வேத வசனம் தெரியாது, மெய்யான தேவன் தெரியாது. ரைட், தவறான ஒரு மார்க்கத்தில் இருந்தோம். பொல்லாத மார்க்கத்திலும் தகாத கிரியை, அக்கிரமம், அருவருப்பு, அதை ஒரு மனுஷன் மனம் திரும்பி வரும்பொழுது சீ அப்படின்னு இகழுவான், தன்னையே அவன் அரோசிப்பான். அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த காரியத்தை நாம் அரோசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நாம் இனிமேல் அந்த பக்கம் என்ன செய்ய மாட்டோம், நம்ம போக மாட்டோம். தட்ஸ் அ ஃபஸ்ட்டு ஃப்ரூட். அது முதல் மனந்திரும்புதலுக்கேற்ற, மெய்யான மனந்திரும்புதலுக்கேற்ற ஒரு கனி. அது வேறு மாதிரி சொல்லுவோமானால் எரேமியா 31, எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், எரேமியா 31 19ஆம் வசனத்தில் வாசிக்கிற பாரு. எப்ராயிமை குறித்து காலையில் பிரதர் கூட ஆராதனை வேளையில் சொல்லிட்டு இருந்தார். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம், இதுவும் அதுக்கு இணையான வசனம். நான் திரும்பின பின்பு, அந்த வார்த்தை வேணும்னா இங்கே இப்படி சேர்த்துக்கலாம், நான் மனந்திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நல்ல வார்த்தை. தட்ஸ் அ ஃப்ரூட். முதல் கனி. என்ன கனி அப்படின்னா, நான் மனந்திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்ட பின்பு, நான் யாருங்கிறதே என்ன நான் அறிந்து கொண்ட பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். என்ன ஸ்பிரிட் அவர் என்னன்னு தெரியுதுங்களா? இந்த ஊர் உலகத்துலலாம் விழாவில் அடிச்சுக்கிறதெல்லாம் இப்படி அடிச்சுக்கிறான், என் வயிறு எரியுது, அப்படி எரியுறான், என் வயிறு எரியுது. இதுக்கு அடிச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யார் தங்களுடைய தகாத கிரியைகளை கண்டு விழாவில் அடிச்சுக்கிது. எப்ராயிம் பார்த்துட்டார், விழாவில் அடிச்சுக்கிட்டான். ஒருத்தன் ஆண்டவர் சொன்னார், ஜீசஸ் ஓமையாக சொன்னார். அது ஆக்சுவலாக ஓமையாக சொன்னார். ஜீசஸ் பார்த்துருக்கிறார், தேவாலயத்தில் பார்த்துருக்கிறப்ப ஒருத்தன் உள்ளாரே வரல. ஜீசஸ் நோட் பண்ணிட்டார். ஒருத்தன் வந்து பார்த்துட்டு ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு கூட அவனுக்கு என்ன இல்லை, தன்னை நினைக்கல, கண்ணை திறந்து பார்க்குறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, கண்ணை மூடிக்கிட்டான், நெஞ்சில் அடித்தான் பார். ஒருத்தன் விழாவில் அடிச்சுக்கிட்டான், ஒருத்தன் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டான், வாசலே நின்னான். ஜீசஸ் அதை பார்த்துருக்கிறார். ஜீசஸ் சும்மா கற்பனையெல்லாம் சொல்லலை, அதை பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு அவனல்ல, இவனல்ல, அவன் தான் என்னது நீதிமானாக்கப்பட்டாங்க அப்படின்னா. எஸ், விழாவில் அடிச்சுக்கிறது, நெஞ்சில் அடிச்சுக்கிறது, துக்கிக்கிறது. இதை பாருங்க, விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெக்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். அருமையானவர்களே, இது என்னமோ நம்ம ஆரம்ப நாட்களில் 21 வயசில் ரட்சிக்கப்பட்டப்போ உள்ள அனுபவம் நினச்சிட்டு கூடாது. இன்னைக்கு இருக்கணும். ஈவன் டுடே நாம் பாவத்தில் விழுந்திருந்திருக்கலாம். நாம் ஒவ்வொரு தடவையும் மனம் திரும்பும் பொழுதும் நாம் மனஸ்தாபம் கொண்டிருக்கணும். நான் என்னுடைய வீழ்ச்சி, நான் எந்த இடத்துல விழுந்தேன்னு அறிந்து கொண்ட பின்பு அந்தரங்கத்தில் தேவனுடைய சமூகத்தில் போய் நம்மளை மார்பிளையும் விழாவளையும் அடித்து கொள்வது, வெக்கி நாணி கொண்டிருக்கிறது. என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நான் கேட்டேன். ஒரு வசனத்துக்குள்ள எத்தனை தான் ஆவியானவர் போடுவார், அத்தனையும் போட்டிருக்காரு பாரு. மனசாப்படுறேன், விழாவில் அடிச்சுக்கிறேன், வெக்கப்படுறேன், நாணுகிறேன், நிந்தையை சுமந்து வருகிறேன், துக்கிக்கிறேன், புலம்புறேன். இவ்வளத்தையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். எப்ராயிம், நீ எனக்கு அருமையான குமாரன், நீ எனக்கு பிரியமான பிள்ளை. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமான இரக்கமாய்
இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரூட். ஃபஸ்ட்டு முதல் கனி மனந்திரும்புதல் இருக்கணும். நம்மளுடைய முற்காலத்தினுடைய வாழ்க்கை குறித்து யாருக்கும் தெரியாது. மனைவி கூட தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அறிவார். அவன் துன்மார்க்கமாய் தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமாக செலவு செஞ்சான், துன்மார்க்கமாக எல்லாம் அழிச்சு போட்டான். அவனுக்கு என்னங்கிறது அவனுக்கு தெரியும். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கத்தோடும் மனஸ்தாபத்தோடு வந்தான். அது முதல் கனி. ஓகே. ரெண்டாவது மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஒருத்தர் மனந்திரும்பி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ஒப்புரவாகுதல். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். சீக்கிரம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். தீத்து 3ஆம் அதிகாரம். முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னா புத்தியினரும். ஓகே. பாருங்க, பால் ஒரு லிஸ்டே போட்டார். இதான் நம்மளுடைய குடியிருப்பு. நம்மளுடைய முற்காலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதான் நம்மளுடைய முற்காலம். புத்தியினம், கீழ்ப்படியாமை, வழிதப்பி நடந்தது, பலவிதமான இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், துர்க்குணத்தோடு வாழ்ந்தவர்கள், பொறாமையோடு ஜீவனம் பண்ணினவர்கள். கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், பகைக்கப்படத்தக்கவர்களும். ஒருவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். அதாவது நான் அடுத்தவர்களை பகைக்கிறது, பிறர் என்ன பகைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது. இந்த வார்த்தை பவுல் எப்படி போட்டிருக்காரு? பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இது இந்த வாழ்க்கை என்னன்னு போட்டிருக்கு? என்ன காலத்தில்? முற்காலத்தில். அப்பனா ரட்சிக்கப்பட்ட இந்த ஹாலில் உள்ள ஒருவருக்கு இந்த வசனம் என்னவா இருக்கக்கூடாது? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நடைமுறையில் என்னது இருக்கலாமா? ஒருத்தர் கூட இந்த வார்த்தை இருக்கக்கூடாது. நாம் ஒருவர் பகைக்கிறவர்களாக இருந்துடக்கூடாது. பிறர் நம்ம என்ன செய்யத்தக்கதாக? நாம் பிறரால் பகைக்கப்பட்டோமானால் எதன் நிமித்தமாய் பகைக்கப்படணும்? இயேசுவின் நிமித்தம் நம்ம பகைக்கப்படணும். அவ்வளோதான். நீதியின் நிமித்தம், சத்திய மார்க்கத்தின் நிமித்தம், நம்மளுடைய விசுவாசத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தான் நாம் பகைக்கப்படணுமே தவிர வேற எந்த முகாந்தரத்தினாலும் நாம் பகைக்கப்படவே கூடாது. அப்படின்னா சம்வேர் ராங், நான் தப்புன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் நாம் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம் அப்படின்னா, இப்போ அவர்கள் மெய்யாகவே மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்ன அப்படின்னா, நான் போய் முதல்ல அதுக்கு உண்டான காரியங்கள் எனக்கு தெரியும், நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன். போய் என்னை தாழ்த்தி நான் மன்னிப்பு கேட்டுறேன். சிலரை நான் மன்னிக்கணுமா? பிறரை நான் பகைச்சனா அவர்களை என்னுடைய பகைமையை நான் விட்டுறேன். சிலருக்கு நான் பகைக்கப்படத்தக்கவனாக இருந்தேன்னா அவள்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுறேன். மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும். பாருங்க, ஒரு மனுஷன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 20 வருஷத்தினுடைய பகை. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 20 ஆண்டுகளுடைய பகை. என்ன அப்படின்னா, தம்பி அண்ணனை ஏமாத்திட்டான். தம்பி அண்ணனை ஏமாத்தான். யார் சொல்லுங்க? யாரு? யாக்கோபு அண்ணனை ஏமாத்திட்டான். அந்த அண்ணனை ஏமாத்துறதுக்கு யார் உதவியாகவும் இருந்தது? அம்மா. சிலர்லாம் பெற்றவங்களே இருக்காங்க. பாரபட்சம். ஒன்றுக்கு வெண்ணெய், ஒன்றுக்கு சுண்ணாம்பு. பார்ஷியாலிட்டி, பட்சபாதம். அப்பா ஒரு பிள்ளைக்கு, அம்மா ஒரு பிள்ளைக்கு, 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் காண்பிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா பிள்ளைகளுக்குள்ள பகையை உண்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. மௌனே, இதை நீ செய்டான்னு சொல்லிட்டு நல்லா உற்சாகப்படுத்தி விட்டாச்சு. அவன் கடைசியில் அப்பாவை ஏமாற்றி, அண்ணனை ஏமாற்றி, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு அவன் பாட்டு போயிட்டான். அந்த ஒரு கிரியை நிமித்தம் காதுள்ளவர்களாக இருந்து கேட்போம்.
அந்த ஒரு கிரியையின் நிமித்தம் தேவன் யாக்கோப் அப்ரஹாம் ஈசாக் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திற்கு தேவன் என்ன செய்யல? இந்த அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை தேவன் எத்தனை முறை டீல் பண்ணுவார் சொல்லுங்க? வேதவசனம் தெரியும் நினைக்கிறேன். எத்தனை தலைமுறை? 4 தரம். பிதாக்களுடைய அக்கிரமத்தை 4 தலைமுறைக்கு தேவன் நியாயம் விசாரிப்பார். காட் இஸ் எக்ஸாக்ட், துல்லியமானவர். தன்னுடைய அண்ணனை தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி, தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி தனக்கு வர வேண்டியதான அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம விஷயத்தில் சொத்துன்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒன்று. சில பேர் அப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிக்கின்னு ஏதோ ஒன்று பண்ணி விட்டு அந்த அக்கிரமத்தை தேவன் பார்த்தார். யாக்கோபு, நீ பண்ணதான இந்த அக்கிரமத்தின் நிமித்தம் உன்னுடைய சந்ததியை நான் 4 தலைமுறை விசாரிக்காமல் வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்துக்கு உன்னை அனுப்ப மாட்டேன். உன் சந்ததி 4 சந்ததி 400 வருஷம் 430 ஆண்டுகளாய் அவர்கள் எகிப்தின் அடிமைகளாய் அவர்கள் இருந்தார்கள், சிறுமைப்பட்டார்கள். எகிப்துக்கு அனுப்பிச்சு யாக்கோபினுடைய தோஷத்தை அங்கு கழிச்சு எல்லாம் அங்கே சரி பண்ணி சிக்ஷித்து காரியங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தோஷத்தை கழிச்சிட்டு 430 வருஷம் கழிச்சு தேவன் எங்கே கொண்டு போனார்? எவ்வளவு துல்லியமானவர்! விளையாடக்கூடாது, விளையாடலாம் கூடாது. தேவன் ஏதோ சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்க மாட்டார். நோ 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 நோ, ஹி இஸ் வெரி எக்ஸாக்ட். இஸ் வெரி எக்ஸாக்ட், ரொம்ப துல்லியமானவர். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தட் மீன்ஸ் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார்னு தமிழ் வேதாந்தத்தில் புரியல சில பேருக்கு. அப்படின்னு என்ன? யூ cannot play fool with God. நீ தேவன்கிட்ட விளையாடலாம் முடியாது. தேவன்கிட்ட சும்மா மனுஷர்கிட்ட விளையாடுற மாதிரிலாம் தேவன்கிட்டலாம் விளையாட முடியாது. ஹீ இஸ் வெரி எக்ஸாக்ட். அவன் விதைச்சான், 4 சந்ததி உன்னுடைய சந்ததி அறுத்துட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேவன் எங்கே கொண்டு போனார் அப்படின்னா கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். அப்போ அவன் சரி செய்யலாம் பாருங்க. அப்போ அவனுடைய நாட்கள்லேயே அந்த பகையை அன்னைக்கு சரி செய்திருந்தாலும் பாருங்க, 20 வருஷத்தினுடைய பகையை எப்படி சரி செஞ்சான்? ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாக்கோபா இருந்தவன் ஒரு நாள் ராத்திரி அவன் என்னவா மாறினான்? இஸ்ரவேலாய் மாறினான். அவன் அதாவது நான் இதை நாம் தியானிக்கிறபடி எப்படி தியானிக்கிறோம் அப்படின்னா, மனம் திரும்பிட்டான்னு வச்சு மறுபிறப்படைஞ்சிட்டார். எத்தனாய் இருந்த யாக்கோபா இருந்த திருடனாய் இருந்த யாக்கோபு இப்போ என்னவா மாறினார் அப்படின்னா இஸ்ரவேலா மாறிட்டார். அவர் மனம் திரும்பிட்டார், மறுபிறப்படைஞ்சிட்டார்னு வச்சுங்க. அவர் செய்த முதல் கிரியை என்ன அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33. தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் எத்தனை விசை? 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனிடத்தில் கிட்ட சேர்ந்தான். எதுக்கு 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் கிட்ட சேர்ந்தான் அப்படின்னா, அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா, உண்மை நான் துரோகம் பண்ணிட்டேன், உண்மை நான் ஏமாத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, இதோ அப்படி நான் இருக்கேன், நிராயுதபாணியாக நான் நிற்கிறேன், நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஏசா 400 பேரோடு வந்திருக்கான், நான் நிராயுதபாணியாக இருக்கேன், நீ என்ன வேணாலும் செய். என் கையை உயர்த்திட்டேன், சாஷ்டாங்கமாக நான் விழுந்துட்டேன். ஒரு விசை இல்லை, 7 விசை தரையில் விழுந்து தன்னுடைய செயலுக்காக அவன் மன்னிப்பு கேட்டான். தேவன் என்ன செஞ்சிட்டார்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானால் முடிச்சிருங்க, சத்துருக்களையும் 20 வருஷம் பகை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ நாம் என்ன சொல்லுவோம்? அருமையானவர்களே, உங்களை யோசிச்சு பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஞானஸ்தானத்துக்கென்று காத்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பகைமை இருக்கான்னு செக் பண்ணிங்க. விரோதம் இருக்கா, கசப்பு இருக்கா, யாரையாவது பேச முடியலையா, பிறர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா, அல்லது நீங்கள் பிறருக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, மன்னிக்க முடியாமல் இருக்கீங்களா, அல்லது
பிறர் நீங்கள் ஏமாத்திருக்கீங்களா, வஞ்சித்திருக்கீங்களா, துரோகம் பண்ணியிருக்கீங்களா, இல்லாத பொல்லாது பேசியிருக்கீங்களா, அவர்கிட்டலாம் போய் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டுருங்க. நான் ஆரம்ப நாட்களில் இந்த சுவிசேஷத்தை கேட்ட நாட்களில் எவ்வளோ தூரம் போயிருக்கேன், ஹவர்ஸ் கணக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஊருக்கு, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன் ட்ராவல் பண்ணி. விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் அப்படின்னா கிளம்பி போயிருக்கேன். இங்கேருந்து சேலம் போவேன், திருவாரூர் போவேன், எவ்வளோ ஊர் ஞாபகம் கணக்கு. அவங்கள்ட்டெல்லாம் போய் என்ன செய்கிறது, மன்னிப்பு கேட்குறது. உறவு முறைகள்கிட்ட வயசுக்கு மிஞ்சின பேச்சு பேசுறது, எதிர்த்து பேசுறது. குடும்பத்தில் ஏதாவது தகராறாக இருக்கும், குடும்ப தகராறு, நம்மளுடைய தாய் தகப்பனை யாராவது ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க, ஜாதி ஜனத்தில் ஏதாவது பேசியிருப்பாங்க, ஏதாவது வயசுக்கு மிஞ்சின பேச்சாக பேசுறது, கை நீட்டுறது, கை எதுக்கிறது. அதான் சொல்கிறேன், தகாத கிரியை, அருவருப்பான செய்கை, வயசுக்கு மிஞ்சின காரங்கள், துடுக்குத்தனம், கல்லூரி நாட்கள். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் பாரு, இதெல்லாம் பார்த்துக்க, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் போய் ஒப்புரவாயிடு, போய் மன்னிப்பு கேட்டுருப்போ. ஆண்டவரே நான் போயிடுறேன். இதுக்காகவே போகிறோம். போய் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி, அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அடித்தாலும் சரி, மன்னிக்கலனாலும் சரி, காரி துப்புனாலும் சரி, திரும்ப அற விட்டாலும் சரி, ஒரு இடத்துல கூட நான் போய் ஒப்புரவான ஒரு இடத்துல கூட எப்படி தான் நடந்திருக்குன்னா, என்னை பார்த்து முத்தம் தான் கொடுத்தாங்க. வயசில் பெரியவங்க என்னை பார்த்துட்டு, ராமு, நம்ம பேர் ராமு, ராமநாதன்ல, ராமு நீ கிறிஸ்தவனா மாறிட்டியாமே கண்ணு, நான் கேள்விப்பட்டேன் கண்ணு. அப்பா அம்மா எல்லாம் உன்னை ஏற்றுக்கலன்னு கேள்விப்பட்டாங்கண்ணே கண்ணு. கல்யாணம் ஆகிடுச்சாமே கண்ணு, பிள்ளைங்க இருக்காமே கண்ணு. அவங்கள விட்டுரு, நீ நம்ம வீட்டுக்கு வா நீனு. ஏன் நீ தனியாக வந்த? அடுத்த முறை வந்தால் உன் ஒய்ஃபை அழைச்சிட்டு வா, கையில் குழந்தை இருக்கா, அழைச்சிட்டு வா. அவங்கள நான் வையின்னு வஞ்சிருக்கேன். சோட்டா பாய், நான் என் வயசு என்ன, அவங்க வயசு என்ன, தாறுமாறாக பேசியிருக்கேன். கடைசியில் பார்த்தா நல்லா இருக்கேன்னு போன இடத்துலலாம் இப்படி தான். ஆனால் பிசாசு என்ன செய்வான், எந்த மூஞ்சை வச்சுட்டு போய் மன்னிப்பு கேட்க போகிற, எந்த மூஞ்சை வச்சுட்டு போகிற, உன்னை மணத்துக்குவாங்க, நல்லா உன்னை மணத்துக்குவாங்க, உன்னை முகாரெல்லாம் குத்துவாங்க. பிசாசு காதில் ஓதுறது. நோ 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 ஷேம், என்ன ஷேம் ஆனாலும் சரி, காரி எட்டி உதச்சி வெளியில் துப்பி நம்மளை தூரி அனுப்பிச்சாலும் சரி, ஒப்புரவாயிடும். அப்படின்னா நீங்கள் ஆழமாக தோண்டி என்ன செய்றீங்க சொல்லுங்கள், அசிவாரம் போடுறீங்க. சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் போய் எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போடா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடலாம் போ, இன்னையிலேருந்து நான் கரெக்டாக இருப்பேன். எப்படி இன்னையிலேருந்து நான் கரெக்டாக இருந்துக்க போகிறேன், அதெல்லாம் போய் யார்ட்டையெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, என்னை தாழ்த்தெல்லாம் முடியாது அப்படின்னு. சரியான பேஸே இருக்காது. உங்களை பாருங்கள், யார்கிட்டலாம் நான் போய் ஒப்புரவாகணுங்கிறத செக் பண்ணுங்கள். நாம் புதிதாக ஞானஸ்தானம் பெறுகிறவர்களுக்கு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம மத்தியில் 20 வருஷம் 15 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க உள்ளார உட்காந்துக்கிட்டு ஆவியானவருடைய அச்சாரத்தை இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரிப்பென்ட், காதுள்ளவன் கேட்க கடவன். சிலர்லாம் அப்படியே துணிகரமாக இருக்கும், தாழ்த்துவோம், போய் ஒப்புரவாகுங்க. பகைக்கப்படத்தக்கவர்களாக இருக்க வேண்டாம், ஒருவர் பகைக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். ஓகே, அப்போ ஒப்புரவாகுதல், மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுத்துருக்கணும். ஆமீன். ஒரு நிமிஷம் நாம் எழுந்து நிற்போம்.